This story ஒரு டாப்பர் பத்தி இல்ல. This story ஒரு பில்லியனர் பத்தி இல்ல. This story ஒரு அம்மா பத்தி. அவ பேரு சர்டிஃபிகேட்ல இல்ல. அவ போட்டோ நியூஸ்ல இல்ல. ஆனா ஒரு மகனோட லைஃப்ல அவதான் ரீசன் ஃபார் எவ்ரிதிங். அவன் சின்ன வயசுல ரொம்ப பெரிய கனவு இல்ல. ஸ்கூல் முடிஞ்ச உடனே அம்மா கூட நடந்து வீட்டுக்கு போவான். ரோட்ல சைக்கிள் போகிற பசங்க, கார்ல போகிற ஃபேமிலியா பார்த்து அவன் கேட்க மாட்டான். பிகாஸ் அவன் ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்டான், என் அம்மா கஷ்டப்படுறாங்க. அம்மா காலை எழுந்தா ஃபர்ஸ்ட் தாட், இன்னைக்கு என் பையனுக்கு என்ன வேணும், அவளுக்கு என்ன வேணும்னு அவளு யோசிக்கவே இல்லை. ஸ்கூல் ஃபீ டேட் வரும்போது அம்மா முகத்துல டென்ஷன். ஆனா பையன்கிட்ட மட்டும் பரவாயில்லடா, பாத்துக்கலாம். அவ பாத்துக்கலான்னு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சாக்ரிஃபைஸ். லஞ்சுக்கு அவன் ஃபுல்லா சாப்பிடுவான், அம்மா ஹாஃப் பிளேட். ட்ரெஸ் வாங்கணும்னா அவனுக்கு பிடிச்ச கலர், அவளுக்கு நெக்ஸ்ட் டைம். அவ டயர்ட் ஆகுறா, ஆனா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாள். பிகாஸ் அவ டயர்டா இருக்க டைம் இல்ல. அவன் வளர்ந்தான், குவெஸ்டின் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் நமக்கு இவ்ளோ கஷ்டம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்காங்க. சில நேரம் அவன் கோவப்படுவான், சில நேரம் அம்மா மேல கத்துவான். அம்மா எதிர்பார்க்க மாட்டாள், சைலன்ஸா கேட்டுட்டு இருப்பாள். அவ மனசு வலிக்கும், ஆனா வாய் பேசாது. பிகாஸ் அவளை தெரிஞ்சுக்கிட்டா, இது growth ஃபேஸ், இது போகும். காலேஜ் டைம். அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நோ ஸ்பெஷல் டேலண்ட். வேர்ல்ட் சொல்லும், உன்னால ஒன்னும் ஆகாது. ஆனா அம்மா மட்டும் சொல்லுவா, நீ ட்ரை பண்ணினா போதும்டா. தட் ஒன் சென்டென்ஸ் அவன் லைஃப்ல ரொம்ப பெரிய ஃபியூவல். அவன் லோன் எடுத்தா, தன்னோட ஜுவல்லரி செல் பண்ணினா. அவன் படிக்க, அவ பசிக்கிறாள், அவன் ஃபியூச்சர் ஃபுல் ஆகிற மாதிரி. காலேஜ் முடிஞ்சது, ஜாப் இல்ல, ரிஜெக்ஷன் மேல ரிஜெக்ஷன். அவன் ஃபீல் பண்ணினா, நான் அம்மாவை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். சில நாள் அவன் அழுதான், குவிட் பண்ண யோசிச்சான். அப்போ அம்மா சொன்னா, நீ தோத்தது இல்ல, நீ கத்துக்கிட்டு இருக்க. தட் லைன் அவன் பேக் போனா ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, அவன் லேட் நைட் ஒர்க். அதர்ஸ் ரெஸ்ட், அவன் லேர்னிங். நோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, நோ மோட்டிவேஷன் போஸ்ட், ஜஸ்ட் டிசிப்ளின். அம்மா பக்கத்துல உட்கார்ந்து டீ கொடுப்பாள். அவளு புரிஞ்சுக்கிட்டா, இது அவனோட டைம். ஒரு நாள் கால் வந்துச்சு, ஜாப் ஆஃபர். சேலரி ரொம்ப பெரிய இல்ல, ஆனா மோமெண்ட் ரொம்ப பெருசு. அவ அம்மாவை ஹக் பண்ணினா, அவ அழுதா. அது கஷ்டத்துக்கு இல்ல, அது ரிலீஃப் டியர்ஸ். இயர்ஸ் போகுது, அவன் இம்ப்ரூவ் ஆகுறான். பொசிஷன் சேஞ்ச், இன்கம் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் சேலரியில அம்மாக்கு சாரி வாங்கினா. அம்மா சிரிச்சா, ஆனா சொன்னா, இது தேவையில்லடா. பட் அவ கண்ல இருந்த சந்தோஷம் எல்லா சக்சஸ்க்கும் மேல. ஒரு நாள் ஸ்டேஜ்ல அவன் நிக்கிறான், அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஸ்பீச்ல அவன் சொன்னா, என் சக்சஸ்க்கு ரீசன் என் அம்மா. ஆடியன்ஸ் கிளாப். ஆனா அவன் பார்த்தது ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்த ஒரு அம்மா. சிம்பிள் சாரி, சேம் ஸ்மைல். சக்சஸ் கார்ஸ் இல்ல, சக்சஸ் டைட்டில்ஸ் இல்ல. சக்சஸ் இஸ் உனக்காக எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு அம்மாவை ப்ரௌடா உட்கார வைக்கிறது. இந்த ஸ்டோரி கேட்டுட்டு நீ யோசிச்சா, என் அம்மாவும் இப்படித்தான், அப்போ நீ ஆல்ரெடி வினர். நீ இப்போ ஸ்ட்ரகல்ல இருந்தாலும் நினைச்சுக்கோ, ஒரு அம்மா உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கா. அதை தப்பாக்காத. ஒர்க் ஹார்ட், ஸ்டே பேஷண்ட், வின் குவாய்ட்லி. பிகாஸ் ஒன் டே உன் சக்சஸ் அவ கண்ல டியர்ஸா மாறும்.